வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 100 கிராம் பருப்பு நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு நல்லா வெந்துட்டு இருக்கும்போதே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம சாம்பாருக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், கூடயே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சீரகத்துக்கூடயே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு, இது கூடயே ஒரு 5 வரமிளகா. நம்ம சாம்பார் நல்லா மணமாக இருக்கிறதுக்காக ஃபைனலாக கொஞ்சமாக பட்டை. நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா வணங்கினோன்னே ஒரு 5 பல்லு பூண்டு, இது கூடயே ஒரு 10 சின்ன வெங்காயத்து கூடயே கொஞ்சமாக தேங்காய். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா வணங்கினோன்னே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பருப்பு ஒரு 70% வெந்த உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற காயெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். 2 தக்காளி, அது கூடயே முருங்கைக்காய், அவரைக்காய், முள்ளங்கி, இது எல்லாத்தையுமே உள்ளே போட்டுக்கலாம். காய் உள்ளே போட்டோன்னையே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது நம்ம காய் நல்லா வெந்துட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம போட்டிருக்க காயெல்லாம் ஒரு 90% வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இது கூடயே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணுன்னே ஒரு 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் ஒரு அரை மாங்காவை உள்ளே போட்டுக்கலாம். நம்ம சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தாளித்து வச்ச வெங்காயம் எல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி. நம்ம கல்யாண சாம்பார் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.